ஒரு நல்ல பணக்கார வீட்டுல எல்லாத்தையும் சாப்பாடு கொடுத்துட்டு வளர்த்துருவாங்க. வளர்த்தா மூளை வேலை செய்யாது. யாராவது வந்து அழுகிறான்னு வைங்களே, உணர்வோட வளர்க்கப்பட்டால் எப்பயுமே அழுக கண்ணீர் சிரிப்புண்டா அவருக்கு அந்த மாதிரி ரைட் பிரெயினர் சொல்லுவாங்க, வலது மூலக்காரர். 4 பேர் வந்து அழுது கேட்டா ஏமாந்து அத்தனையும் கொடுத்துருவார். நீங்கள் அவருக்கு லட்சம் லட்சம் கொடுத்தாலும் அவர் நடுத்தெருவுக்கு வந்துருவார். அவர் இடது மூலக்காரராக இருந்தா பெத்த தாய்க்கே கணக்கு பார்ப்பார். இலங்கையில ஒரு கவிதை சொல்லுவாங்க, தாய் போய் பிள்ளைகிட்ட கேட்டாமா, மகன் எனக்கு வந்து ஏதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வாழ்வாதாரம் ஏதாவது தாண்டு. மகன் அளந்து பார்த்து எண்ணி போட்டு சரியா கணக்குல புட்டுங்கி கொடுத்தானாம். அவ சொன்னாவா சிங்கள மொழியில, அந்த கவிதை இருக்கு, நான் தமிழ்ல சொல்றேன். மெனலாத பொத்தியே மானும் பட்ட கிரிது உண்ணே, உனக்கு என்னடா அளந்து பார்த்து லிட்டர் மில்லிட்டர் கணக்குலயே நான் பால் தந்தேன், அழுக அழுக பால் தந்தேன், இப்ப நீ எனக்கு புடுங்கி போடுறாய் அப்படின்றாங்க. அது என்னண்டா, இது லாஜிக்கல் பிரெயின் ஓவர் ஆச்சுன்னு வைங்க, எப்ப பார்த்தாலும் கணக்காது இது ஓவரா போச்சுன்னு வைங்க, அவனுக்கு அன்பு பாசமே இருக்காது. இது அப்படியே ஷட் டவுன் ஆகிரும். இப்ப இவனுக்கு என்ன விளங்கும்டா, ஓ எவ்வளவு லாபம், பாப்பா எவ்வளவு விற்கலாம், அவன் யோசிப்பாங்க, எவ்வளவுக்கு கொடுக்கலாம், இது என்ன பண்ணலாம் என்று கணக்கு போடுவான். இதுதான் இடது மூலக்காரர், அன்பு பாசமே இருக்காது. இந்த ரெண்டும் பேலன்ஸ் பண்ணணும். இந்த ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்டா, உங்க பிள்ளைய வீட்டில் வச்சா பேலன்ஸ் ஆகாது. இதையும் கொடுக்கணும் அதையும் கொடுக்கணும். இது ஹிஸ்டரி என்ற ஒரு பாடம் எதுக்கு போட்டாங்க தெரியுமா? இந்த ரைட் பிரெயினை டெவலப் பண்ணணும்டா, உணர்வா பேசணும்.